ஹே மூவி லவர் போன எபிசோட் எதுல முடிஞ்சிருக்குன்னா ரென் வீட்ல நடந்த ஒரு பார்ட்டிக்கு கொரியா போயிருப்பாங்க. அப்ப ரென் வந்து கொரியாவுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பான். ஆனா இது பிடிக்காத டைம் என்ன பண்ணிருப்பானா ரென் கூட சண்டையுமே போட்டிருப்பான். இந்த சண்டையை பார்த்துட்டு இது தடுத்தாகணும்னு சொல்லி கொரியா தடுக்கவுமே போயிருப்பாங்க. ஆனா தெரியாம டைமை பண்ணிருப்பாங்க. இதோட போன எபிசோட் முடிச்சாங்க. வாங்க இப்ப நம்ம அடுத்த எபிசோட்குள்ள போகலாம். நான் உங்க யூனிக். வெல்கம் டு யூனிக் வாய்ஸ் அவர். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளேயே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல கொரியா அவங்க ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ, அப்ப அவங்க டிராமா பார்த்துட்டு இருப்பாங்க. அதே நேரம் அங்க இருக்கக்கூடிய கொரியாவுக்கு அது ரென் வீட்ல நடந்த எல்லா பிரச்சனையுமே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். இப்ப வீட்ல சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ, அங்கேயுமே அதே போல ஒரு சீன் ஓட ஆரம்பிக்குது. அவங்க வீட்லயுமே அத பார்த்துட்டு இருக்காங்க. கொரியாவுக்குமே ரென் வீட்ல நடந்த ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அப்போ கொரியாவோட வீட்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணு வேணும்னு தான் விழுந்தாங்கன்னு சொல்லி நெறைய தடவ சொல்லுவாங்க. கொரியாவுக்கு இது சுத்தமா புடிக்காது. அந்த இடத்த விட்டு ஓடியுமே போயிடுவாங்க. அப்படியே தைமோட வீட்ல காட்டுறாங்க. தைமும் எஃப்ஓல இருக்கிற கெவினும், எம்ஜேவும் சேர்ந்து ஸ்விம்மிங் பூல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ, எம்ஜே தைம கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணிருக்கிறா, எப்புட்றா இருக்குன்னு சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்க. "ஏய் நிறுத்துங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு தைம் சொல்லிட்டு இருப்பான். அப்ப தைம் என்ன சொல்லுவாளாம், "இந்த பொண்ண பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு?" கேட்டுட்டு இருப்பான். "இந்த பொண்ணுக்கு எந்த காஸ்ட்லி ஐட்டமும் பிடிக்க மாட்டுது. ஆனா அந்த பொண்ண நான் அப்ரோச் பண்ணணும்னா, ஆனா அந்த பொண்ண ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி எனக்கு. அதனால அழகா அந்த பொண்ண என்ன லவ் பண்ண வச்சுருவேன்னு" சொல்லி அவன் தைம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப கெவின் என்ன சொல்லுவானா, நீ இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு ரென் கிட்ட கேட்டாலே அவனே ஏதாச்சும் ஐடியா குடுப்பானேன்னு கேட்கிறப்போ, தைமுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. ரென் கிட்டலாம் நான் பேச மாட்டேன். நான் லைஃப் ஃபுல்லாவே ரென் கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லி தைம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போடுவாங்க. அப்போ இதுல ரென் இல்லாதனால கமெண்ட்ஸ்ல ரென் இல்லன்னு சொல்லி கமெண்ட் வந்துகிட்டு இருக்கும். ரெண்டுமே மீரா கூட பேசிட்டு இருக்கிறப்போ, மீரா சொல்லுவாங்க, "இது போல நீ எப்போ இல்லையான்னு?" கேட்கிறப்போ, ரென் என்ன சொல்லுவான்னா, "இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு, கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியா போயிடும் பாருன்னு" சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப மீராவும் இத கேட்டுட்டு, அப்ப சரி ஓகேன்னு சொல்றப்போ, ரென் கேட்க ஆரம்பிக்கிறான். நீனுமே கிராஜுவேஷன் ஆகப் போற. அடுத்தது உன் லைஃப் என்ன பண்ண போற? உன் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ரென் என்ன சொல்லுவான்னா, "உனக்கு மாடலிங், அட்வர்டைஸ்மென்ட், பிசினஸ் எல்லாமே உனக்கு இருக்கு. ஆனா நீ என்ன பண்ண போறன்னு?" கேட்கிறப்போ, மீரா என்ன பண்ணுவாங்கன்னா, "எனக்கு இதோட முக்கியமான விஷயம் இருக்கு. அத பத்தி நான் உன்கிட்ட பேசணும்னு" சொல்லுவாங்க. ரென் என்ன சொல்லுவான்னா, "உன் ஃபியூச்சர் எப்படி இருக்க போதுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அத நான் பார்க்கணும்னு" சொல்றப்போ, மீரா என்ன பண்ணுவாங்க, "நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ரென்னுன்னு" சொல்லுவாங்க. ரென்னுமே என்ன சொல்லப் போறான்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தோடவே இருப்பான். அப்படியே ஸ்கூல்ல காட்டுனா, கொரியா ரென் குடுத்த கர்ச்சீப்ப கையில வச்சு நிப்பாங்க. முதல் நாள் நைட்டு என்ன நடந்திருக்குன்னா, கன்னிங் கூட கொரியா பேசிக்கிட்டு இருக்கிறப்போ, தைம கிஸ் பண்ணத ரென் தப்பா நெனச்சிருப்பானான்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்ப கன்னிங் என்ன ஐடியா குடுப்பாங்கன்னா, "நீ எடுத்தோனே ரென் கிட்ட இந்த டாபிக்க பத்தி பேசாத. வேற ஏதாச்சும் பேசி இந்த டாபிக் உள்ள வான்னு" சொல்றப்போ, ரென் குடுத்த கர்ச்சீப் உன்கிட்ட தானே இருக்கு. அந்த கர்ச்சீஃப ரென் கிட்ட குடுக்குறப்போல போயிட்டு, அத குடுத்துட்டு இந்த விஷயத்த பத்தி நீ பேசி முடிச்சுட்டு வந்துரு. உன் மேல எந்த தப்புமே வராதுன்னு சொல்லி கன்னிங் ஐடியா குடுத்திருப்பாங்க. கொரியாவுமே அந்த கர்ச்சீப் ஹைட் பண்ணி ஸ்கூலுக்கு எடுத்துட்டுமே வந்திருப்பாங்க. ரென் கிட்ட பேசுறதுக்காக தைரியத்த வர வச்சுக்கிட்டு ஸ்கூலோட மாடிக்கு போய் பார்த்தா, அந்த இடத்துல ரென்னே இருக்க மாட்டான். ரென் இந்த இடத்துல காணோம்னு சொல்லிட்டு படிக்கட்டு வழியா ரொம்ப சேடா கொரியா நடந்து வந்துட்டுமே இருப்பாங்க. அப்ப ஆப்போசிட்ல எம்ஜே வந்து பயமுறுத்திடுறான். கொரியா அத நினைச்சு ரொம்ப பயந்து போறாங்க. "என்னம்மா கர்ச்சீப் குடுக்குறதுக்கு ரென்ன தேடிட்டு இருக்க போல. அதுவும் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன்" அப்படின்னு சொல்லி எம்ஜே சொல்லிக்கிட்டு இருப்பான். "அதெல்லாம் கிடையாது. நான் ரென் கிட்ட கர்ச்சீப்ப குடுக்க வந்தேன். அத குடுத்துட்டு போயிடுவா அவ்வளவுதான்னு" சொல்றப்போ, அவன் ஃபோட்டோவ காட்டி மீரா கூட தான் ரென் இருக்கான்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். கெவினுமே ஃபோட்டோ காட்டி, "நீ அவன பார்க்கணும்னா ரென்னோட வீட்டுக்கு போ. அங்க தான் இருப்பாங்கன்னு" சொல்லிட்டு அவங்களுமே சொல்றாங்க. கொரியாவுமே இத பத்தி யோசிச்சுட்டு ரென்னோட வீட்டுக்குமே போறாங்க. ரென் வருவானான்னு சொல்லி அந்த கதவுகிட்டயே நின்னுகிட்டு இருக்கிறப்போ, சடனா மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் நிக்கிறாங்க. எங்க மீரா ரென் கூட சண்டை போட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. கொரியா இத பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ, மீரா என்ன சொல்லுவாங்கன்னா, "நான் உன்ன பார்க்க வருவேன். நீனும் என் கூட வான்னு" சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கொரியாக்கு ஒண்ணுமே புரியாது. ரென் என்ன சொல்லுவான்னா, "நீ உன் டெசிஷன எடுத்துட்ட. என்ன பத்தி நீ யோசிக்கவே இல்ல. நான் எல்லாமே உனக்காக பில்ட் பண்ணி வச்சேன். இப்ப எதுவுமே அது போல இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு" சொல்லி ரென் சொல்லிக்கிட்டு இருப்பான். மீரா என்ன பண்ணுவாங்கன்னா, "நான் உன்னோட ஸ்பீச்சரையும் சேர்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஃபிரான்ஸுக்கு போனா 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்ன்னு" சொல்லி ரென் கிட்ட கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஆனா ரென் என்ன சொல்லுவான்னா, "நீ டிசிஷன மேக் பண்ணிட்ட. இதுக்கப்புறம் எதுவுமே வேணான்னு சொல்லி நீ முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நான் எப்படி வர முடியும்ன்னு?" கேட்பாங்க. மீரா கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க. "நம்ம 2 பேரும் பிரான்ஸ்க்கு போயிடலாம். 2 பேருமே அந்த இடத்துல நம்ம ட்ரீம ஃபாலோ பண்ணி நான் சந்தோஷமா இருக்கலாம்ன்னு" சொல்லுவாங்க. ஆனா ரென் என்ன சொல்லுவாங்க, "நீ எல்லாத்தையுமே வேணான்னு விட்டுட்ட. நான் உனக்காக என் ஃபியூச்சரவே உன்கிட்ட குடுத்தேன். நீ இனிமே வேணான்னு தானே சொல்லிட்டேன்னு" சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். இங்க நடக்கிற எல்லாமே புரியாத போல கொரியா பார்த்துக்கிட்டுமே இருப்பாங்க. கடைசியில ரென் எதுவுமே சொல்லாம அந்த இடத்த விட்டு போக, கொரியாவுக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா அதுக்கப்புறமா டிவி நியூஸ்ல என்ன ஓட ஆரம்பிக்குதுன்னா, மீரா பிரான்ஸ் போற விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருது. நீங்க எதுக்காக பிரான்ஸ் போறீங்கன்னு சொல்லி அங்க இருக்க நியூஸ் ரீடர்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஹியூமன் ரைட்ஸ் லாயரா மாறப் போறேனும், நான் லாயருக்கு படிக்க போறேன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்த எல்லாத்தையுமே கொரியா ஃபோன்லயுமே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ கன்னிங் என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ மீரா பத்தி யோசிக்காத. நீ ரென்ன பத்தி யோசி. ரென்னு கிட்ட நீ பேசுனேன்னு" கேட்கிறப்போ,
நான் ரென் கிட்டலாம் பேசல. ஆனா ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கரையில இருக்கிற ஓனர் என்ன சொல்லுவாங்கன்னா, "மீரா தான் போயிட்டாங்கல்ல. இனிமேட்டு உனக்கு ஃப்ரீயா இருக்கலாம். நீ ரென்ன லவ் பண்ணலான்னு" சொல்லி அவரு அப்படி பிட்ட போட்டுட்டு இருக்காரு. அதோட கொரியாவ காட்டுறாங்க. பஸ் ஏறலான்னு சொல்லிட்டு பஸ்ஸல்ல உட்காந்துட்டு இருக்கிறப்போ, ரென்ன பத்தின விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பஸ் வந்ததுக்கு அப்புறமா ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லி பஸ்ஸில ஏறி போனா, அந்த பஸ்ஸில யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா சடனா பக்கத்துல யாரோ உட்கார போல இருக்கு. என்னன்னு பார்த்தா தைமா தான் இருக்கு. கொஞ்ச நேரத்துல கொரியாவுக்கு ஒண்ணுமே புரியல. "நீ எப்புட்றா இங்க?" அப்படின்னு கேட்கிறப்போ, "இல்ல நான் பஸ்ஸில வந்தேன். எனக்கு பஸ்ஸில போகணும்னு ஃபீல் பண்ணேன். அதான் நான் வந்தேன்னு" சொல்லிட்டு இருக்கிறப்போ, "கொரியா உன்கிட்ட தான் கார் இருக்குல்லடா. எதுக்குடா நீ பஸ்ஸில வந்த?" அப்படின்னு கேட்கிறப்போ, "ஏன் நீங்க மட்டும் தான் பஸ்ஸில வரணுமா? நான்லாம் வரக்கூடாதா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அப்ப கொரி என்ன சொல்லுவாங்கன்னா, "இந்த பஸ் எப்போதுமே கிரவுடா இருக்கும். இன்னைக்கு என்னடா கிரவுட் இல்லாம இருக்கு? என்னடா பண்ணி வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லி டைம் எடுத்து கேட்பாங்க. டைம் அதெல்லாம் இல்ல. நான் எதுவுமே பண்ணல. நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் என் மேல சந்தேகப்பட்டுட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா டைம் கடைசியா உளறிடுவான். இந்த பஸ்ஸையே நான் வாங்கிட்டேன்னு சொல்லி அவன் சொல்ல, கொரியாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. ஏன்டா எப்ப பார்த்தாலும் இது போல பண்ணிட்டு இருக்க? எதுக்குடா இப்ப இந்த பஸ் இருக்கு? எல்லாத்தையும் நீ வாங்குனன்னு சொல்லி பயங்கரமா கோவப்பட்டு சண்டை போட வந்து ஆரம்பிச்சுருவாங்க. இவங்க பஸ்க்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கிறப்போ, இவங்கள ஃபாலோ பண்ணி பின்னாடி ஒரு கார் வந்துட்டு இருக்கும். அந்த காருக்குள்ள இருக்கிற லேடி அந்த பஸ்ஸ ஓவர்டேக் பண்ண சொல்லுவாங்க. கொரியாவுமே பஸ்ஸ விட்டு இறங்குறதுக்காக ட்ரை பண்ணா, பஸ் ஸ்டாப்பே ஆகாது. அப்பயுமே இவங்க 2 பேரும் அடிச்சுப்பாங்க. எதுக்காக அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்குமே தெரியாது. அப்போ முன்னாடி அந்த கார் வந்ததால பஸ்ஸோட டிரைவர் பிரேக் போட்டுருவாரு. 2 பேருமே தடுமாறிடுவாங்க. அப்ப கொரியா கதவ ஓப்பன் பண்ண சொல்லி அந்த இடத்த விட்டு ஓடினே போயிடுவாங்க. தையுமே அவங்கள ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே தான் இருப்பான். அப்ப சடனா அந்த காருக்குள்ள வந்த லேடி தைம உதைக்கவே செய்றாங்க. இப்போ இந்த லேடியோட பேரு வந்து டியா. இவங்க வந்து தைமோட அக்காவா இருப்பாங்க. அவங்கள பார்த்தோனே, "நீ எதுக்கு என்ன இது போல பண்ணிட்டு இருக்க? எதுக்காக நீ முதல்ல இங்க வந்தன்னு?" கேட்கிறப்போ, "இல்ல தம்பி மேல பாசமா இருந்துச்சு. அத பார்க்க தான் நான் வந்தேன்னு" சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டுமே இருப்பாங்க. இவங்க 2 பேரும் என்னதான் பேசிக்கிறாங்கன்னு சொல்லி கொரியாக்கு ஒண்ணுமே புரியாது. அப்போ டியா என்ன பண்ணுவாங்கன்னா, "முதல்ல இந்த பொண்ண விட்டுட்டு வந்துர்றேன். அதுக்கப்புறம் நான் அவகிட்ட பேசுறேன். நீ இங்கே இருன்னு" சொல்லிட்டு, அவங்க வந்த கார்லயே கொரியாவ ஏத்திட்டு, "என் தம்பி இது போலாம் பண்ணக்கூடிய ஆளு கிடையாதும்மா. இதுதான் மொத தடவையா இருக்கு. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதன்னு" சொல்லிட்டு அவனோட விசிட்டிங் கார்ட கொரியா கையில குடுத்து, "நீ எதா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு. நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு, அந்த கார்லயே இவனோட ஸ்கூல்ல டிராப் பண்ண சொல்லி அனுப்பியே விடுறாங்க. கொரியாவோட ஸ்கூலுக்கு இந்த காருமே போகுது. அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே இந்த கார பார்த்து யார்றா வரான்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ, உள்ள இருந்து நம்ம கொரியா வருவாங்களாம். ஹேனா பார்த்துட்டு, "இது யாரு? எப்படி நீ வந்தன்னு?" கேட்டுட்டு இருக்கிறப்போ, இது டியாவோட காருன்னு சொல்றப்போ, தைமுற சிஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இங்கலாம் இருக்க வேணாம். இந்த பசங்க எல்லாரும் ஒரு போல பார்க்குறாங்க. நம்ம இந்த இடத்த விட்டு போகலான்னு சொல்லி, கொரியா அந்த இடத்த விட்டுமே போறாங்க. எங்க டியா தைவ புடிச்சு வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. "நீ இவ்வளோ கெட்ட பையன்லாம் கிடையாதுடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு" சொல்லி அவன் சமாளிப்பான். "அப்ப எதுக்காக நீங்க இங்க வந்தீங்கன்னு?" சொல்லி தைம் கேட்கிறப்போ, "ஒரு சின்ன விஷயமா வந்தேன். அதெல்லாம் உன்ன பார்த்துக்க சொல்லி அம்மா தான்டா அனுப்பி விட்டாங்கன்னு" சொல்றப்போ, "உண்மைய சொல்லுங்க. நீ என்ன பார்த்துக்க தான் வந்தியான்னு?" கேட்கிறப்போ, அப்பதான் டியா ஒரு உண்மையுமே சொல்றாங்க. தைமோட அம்மா பெரிய பிசினஸ் வுமனா இருப்பாங்க. இப்போ அவங்களோட பிசினஸ சிங்கப்பூர் வரைக்கும் கொண்டு போறதுக்காக பெருசாக்கி இருப்பாங்க. இந்த விஷயத்த தான் அவங்க சொல்றதுக்காக இந்த இடத்துக்குமே வந்திருப்பாங்க. அம்மா பிசினஸ் பெருசு பண்றாங்க. நீனும் வளர ஆரம்பிக்கிற. இது மூலமா நீனும் குரோ ஆகுன்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ கொரியா என்ன பண்றாங்கன்னா, ஸ்கூலுக்கு ரென் வந்திருப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. ரென் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் போனாலுமே, ரென் அங்க இல்லாம இருக்கிறதுக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. ரெனுமே என்ன பண்றான்னா, மீரா அந்த ஊர விட்டு போறதுனால அவனுமே ரொம்ப சோகமா இருக்கான். கெவினும் எம்ஜே தான் வந்து அவன சமாதானப்படுத்துற போல பேசுறாங்க. ரென் கஷ்டமா இருக்கிறதுனால அவன வெளியுமே கூட்டு போறாங்க. அதே நேரம் தைம் கிட்ட டியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. "நீ வளர்ந்துட்டு இருக்க. நீ கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டு தான் இருக்கன்னு" சொல்லி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அதோட இந்த கொரியா பொண்ணுக்கூட சுத்துறதும் எனக்கு புடிச்சிருக்குடா. எதையுமே விட்டு குடுத்துறாத. உனக்கு என்ன புடிச்சிருக்கோ அத நீனே பண்ணுன்னு சொல்லி டியா சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இவங்க 2 பேரும் பஸ்ஸுலயே உக்காந்துட்டு இருக்கிறப்போ, இங்க கொரியாவ காட்டுறாங்க. கொரியா என்ன பண்றாங்கன்னா, ரென்ன பத்தியே நெனச்சுட்டு இருக்காங்க. ரென்னோட Instagram ப்ரொஃபைல செக் பண்றது, அடுத்த அப்டேட் ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறப்போ, கெவின் என்ன பண்ணியிருப்பான்னா, இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பீச்சுக்கு போயிருப்பாங்க. அத வீடியோ எடுத்து போட்டத அத பார்த்துக்கிட்டுமே இருக்கிறப்போ, ரென் ரொம்ப சோகமா இருக்கிறதால இவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்க வீட்ல இருக்கக்கூடிய டைமுக்கு பஸ்ல காலைல நடந்த இன்சிடென்ட் ஞாபகம் வருது. இத நினைச்சு அவன் லவ் பண்ற ஃபீலிங்ல இத பத்தி சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போய்க்கிட்டு இருக்கான். கொரியாவுமே ரென்னுக்கு என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கர்ச்சீஃப வச்சுக்கிட்டே உட்கார்ந்திருக்காங்க. அடுத்த நாளும் ரென்ன பார்க்கலான்னு சொல்லி அந்த மேலயுமே போவாங்க. அந்த இடத்துல ரென் இருக்க மாட்டான். ரென் இன்னைக்கும் வரலையான்னு சொல்லி அவங்க ரொம்ப சோகமா அந்த இடத்த விட்டு மறுபடியும் போறப்போ, சடனா ரென்னோட சத்தம் கேட்குது. ரென்ன பார்த்த வேகத்துக்கு இவங்களுக்கு ரொம்ப குஷி ஆயிடுது. வேக வேகமா ரென் கிட்ட பேசலான்னு சொல்லி அந்த இடத்துக்குமே போறாங்க. ரென் கிட்ட இவங்க பேச ட்ரை பண்றதுக்கு முன்னாடியே, ரென் என்ன சொல்றான்னா, "என்ன பார்க்கறதுக்கு நீ நெறைய ட்ரை பண்ணியாமே! என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. என்ன விஷயம் சொல்லுன்னு" சொல்லி ரென் கேட்க, எங்க கொரியா ரென்ன மீட் பண்ணதுக்கு அப்புறமா, மீராவும் நீனும் ஓகேவான்னு கேட்டிருப்பாங்க. அப்போ ரென் மனசு விட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். "நான் சின்ன வயசுல ரொம்ப வீக்கா இருந்தேன். மீரா தான் எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. எல்லா விஷயத்திலுமே 2 பேருமே ஒண்ணா தான் குரோ ஆனோம். எனக்காக அவ எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா. நாங்க அவ்ளோ குளோஸா இருந்தோம்ன்னு" சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா மீரா கிட்ட ஒரு பேட் ஹேபிட் இருக்கு.
மீரா மைண்ட்ல ஏதாச்சும் ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணிட்டா, அது யாராலயும் மாத்த முடியாதுன்னு சொல்லி ரென் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருப்பான். அதோட என்ன நானே தான் நெறைய தடவ ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் இத பத்தி யோசிச்சா எனக்கு தான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத நான் மூவ் ஆன் ஆகி போறது தான் எனக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். இதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் ஒரே வழின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாமே முடிஞ்சுச்சுன்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கிறப்போ, கொரியோட மைண்ட்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா, அவங்க வேலை பார்க்குற கடையோட ஓனர் என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ரென் இப்ப ஃப்ரீயா இருப்பான். அவன நீ லவ் பண்ணலான்னு சொல்லி கொரியா கிட்ட ஆல்ரெடி சொல்லிருப்பாங்க. இந்த விஷயத்த தான் மறுபடியும் கொரியா யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ, ரென் என்ன சொல்றான்னா, மீரா உன்ன மீட் பண்ணி உனக்கு ஏதோ கிஃப்ட் குடுக்கணும்னு சொன்னாங்க. நம்ம மீராவ போய் மீட் பண்ணலாமான்னு சொல்லி கொரியா கிட்ட கேட்டுட்டு இருப்பான். அப்போ இவங்க 2 பேரும் இந்த இடத்துல பேசிட்டு இருக்கிறத டைம் கீழ நின்னு பார்த்துக்கிட்டு தான் இருந்துட்டு இருப்பான். மீரா வீட்ல இருப்பாங்க. ரென் என்ன பண்ணுவான்னா, கொரியாவ கூப்பிட்டுட்டு போய் மீரா கிட்ட, "நீ கிஃப்ட் குடுக்கணும்னு சொன்னல்ல, கொரியா வந்துட்டாங்க பாரு. நீங்க 2 பேரும் பேசுங்கன்னு" சொல்லிட்டு, அந்த இடத்த விட்டு ரென் போக, கொரியா மீரா கிட்ட பேசுறதுக்காகவே வராங்க. கொரியாவ மீரா பார்த்த உடனே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்றாங்க. கொரியாவுக்காக வச்சிருந்த ஒரு பாக்ஸ எடுத்து வந்து குடுத்துட்டு, "இது உனக்காக தான். நீ வச்சுக்கோன்னு" சொல்லி குடுக்குறாங்க. கொரியா அத ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதுக்குள்ள அந்த ஈல்ஸ் தான் இருக்கு. கொரியா இதெல்லாம் வேணான்னு சொல்றாங்க. ஆனா மீரா என்ன சொல்லிருப்பாங்க ஆல்ரெடியே, குட் டீல்ஸ் இன் குட் பிளேஸஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இத வச்சுக்கிட்டு இத நீ வச்சுக்கணும். என்னோட ஞாபகமா இத நீ வச்சுக்கோன்னு சொல்லி குடுப்பாங்க. கொரியாவுமே அத வாங்கிக்கிட்டு சுத்தி பார்க்கறப்போ, ரென்னும் மீராவும் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அந்த இடத்துல நெறைய இருக்கும். இத பார்க்கறப்போ கொரியாவுக்கு மைண்ட்ல என்னென்ன ஓடுதுன்னா, ரென் ஆல்ரெடி மீராக்காக வெயிட் பண்ணது. இப்போ கடையோட ஓனர் ரென் ஃப்ரீ ஆயிட்டான். இதுக்கப்புறம் நீ அவன லவ் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லிருப்பாங்க. இது எல்லாமே கொரியாவோட மைண்ட்ல மாறி மாறி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ கொரியா என்னதான் முடிவெடுக்க போறாங்கன்னு சொன்னதால ரொம்பவுமே டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மீரான்னு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. நான் சொல்றது கொஞ்சம் கோமளித்தனமா தான் இருக்கும். இருந்தாலும் நான் சொல்றத நீங்க கேட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு கொரியா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க பிரான்ஸுக்கு போக்கூடாது. இங்கேயே தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஈலாக்கு ஒண்ணுமே புரியாது. எதுக்காக இப்படி சொல்றேன்னு கேட்கிறப்போ, ரென் உங்களுக்காக மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கான். நான் ரென்ன மொதல்ல பார்த்தப்ப கூட, நீங்க எப்போ வருவீங்கன்னு சொல்லி தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தான். இது போல பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது, நீ பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லுவாங்க. அப்ப கொரியா என்ன பண்ணுவாங்கன்னா, மீரா கிட்ட வந்து இந்த ஊர விட்டு போகாதீங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸ்லயுமே ரென் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த சிரிப்பு உங்களுக்காக தான் இருக்கு. நீங்க போறேன்னு சொல்லி அந்த சிரிப்பையும் எடுத்துட்டு போயிடாதீங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. மீராவுமே நீ சொல்ற எல்லாமே புரியுது. இருந்தாலும்னு சொல்லி என்னோட மைண்ட மாத்த முடியாதுன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் சில டைம்ல பார்ப்பேன். மீரா எப்ப ஃப்ளைட்ல வருவாங்கன்னு சொல்லி, அததான் ரென் நெனச்சுக்கிட்டு இருப்பான். இங்க இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்ல அவனோட சிரிப்பு அவ்வளோ அழகா இருக்கும். நீங்க இங்க விட்டுட்டு போனீங்கன்னா, அவன் என்ன ஆவான்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா சடனா கொரியா அவன் கால்ல விழுந்து இந்த ஊர விட்டு போகாதீங்கன்னு சொல்லி சொல்ல, மீராவுக்கு ஒரு போல ஆகிடும். அப்ப மீரா என்ன பண்ணுவான், "நீ முதல்ல வேக்கப் ஆகு. நான் என்ன நடந்தது சொல்றேன்னு" சொல்லி அவங்களுமே சொல்லுவாங்க. இப்ப மீரா என்ன சொல்லுவாங்கன்னா, ரென்னோட சிரிப்பு அவனோடது மட்டும் இல்ல, அது என்னோடதும் தான். இருந்தாலும் இந்த ஸ்மைல் எங்க 2 பேரோட முடிஞ்சு போயிடக்கூடாது. நான் நல்லா படிச்சு இத போல நெறைய பேர சிரிக்க வைக்கணும். அதுக்காக தான் இந்த டிசிஷன நான் எடுத்திருக்கேன்னு சொல்லுவாங்க. இது போல டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். எல்லாருக்கும் அகைன்ஸ்ட்டா தான் இந்த டிசிஷனே எடுத்திருக்கேன். இருந்தாலும் நான் இத போல பண்ண காரணமே எல்லாருமே சிரிக்கணும், எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இந்த முடிவ நான் எடுத்திருக்கேன்னு சொல்லி கொரியா கிட்ட சொல்லுவாங்க. கொரியாவுமே இதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு புரியாத போல தான் இருக்குன்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ, மீரா என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரோட நீ ரொம்ப ஸ்பெஷல் கொரியா. ரென்ன கஷ்டப்பட விடாம நீ பார்த்துட்டு இருக்க. ரென்னுக்கு நீ எப்போதுமே ஒரு ஸ்பெஷலான பெர்சன் தான். நீ இருக்கன்னு சொல்றதுனால தான் நான் இந்த இடத்த விட்டே போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கொரியாவுக்கு ஒண்ணுமே புரியாது. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு. உன்னோட ஃபியூச்சரே ரொம்ப அழகா இருக்கும். நான் போறேன்னு கிடையாது. என்னோட நிலைமைய நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல ரென் நின்னுகிட்டு தான் இருப்பான். இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டதில்ல. இவன் ரொம்ப கோவமாகறான். இதோட இந்த பார்ட்டுமே முடியுது. நம்ம அடுத்த பார்ட்ல மீட் பண்ணலாம்.